2026ஆம் ஆண்டுக்கான சாஃப் மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியின் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவாவின் மட்கானில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பங்களாதேஷை வீழ்த்தி இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் சாதனை படைத்த இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிப்பில், அர்ப்பணிப்பு மற்றும் குழு ஒற்றுமை ஆகியவற்றின் மூலம் இந்திய அணி சாதனை புரிந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இளம் வீராங்கனைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும், கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் செலுத்த அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 6வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இந்திய மகளிர் கால்பந்து அணியின் வளர்ச்சி விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய மகளிர் அணி இந்த போட்டித் தொடர் முழுவதும் மிகச்சிறந்த முறையில் தங்களது திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். இளம் வீராங்கனைகள் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் செலுத்த இந்த வரலாற்று சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகளை படைக்க மகளிர் கால்பந்து குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் பட்டம் வென்ற இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.